ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாய்ஸு. ஸோ வாய்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 6th to 10th வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 11th-க்குமே 2 வீடியோஸ் போயிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 11th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நம்ம போட ஆரம்பிச்சிடும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வாய்ஸ் முடிஞ்சிடும். ஸோ வாய்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எவ்ரி நூக் அண்ட் கார்னர் டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்து சொல்லிட்டோம். இப்படியெல்லாம் வரலாங்கிற மாதிரி மாடல்ஸும் சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து வாய்ஸுக்கு வரும். ஈவன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தோன்னா நிறைய நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 4க்காக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து இப்போ ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டெஸ்ட் சீரிஸ் கேட்கவே எகெயின் இன்னொரு பேட்ச் வந்து February 15th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமர் பார்ட் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணுறோம். பார்ட் ஏ கிராமர் பார்ட். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 20 டாபிக் இருக்குது. ஒரு டாப்பிக்குக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ டென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா டென்சஸில் பார்ட் 1 செட் 1 செட் 2 செட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்காக இந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுற கொஷின் பேப்பர் அப்படின்னா ரிவிஷன். ஓகே. என்ன தான் வந்து நம்ம ஒரு வின்னராகவே இருந்தாலும் நீ ரிவைஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு லூசர் தான். எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இங்கிலீஷ் மேதாவியாக இருந்தாலும் சரி, சிலபஸை என்னென்னு பார்த்து ஒரு ரிவிஷன் கொடுக்காம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு லூசர் தான். இதுக்கு நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரிவிஷன் பண்ணணும். நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை படிக்க தான் ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி ஒரு பார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா 1 day கேப் இருக்கும். நீங்கள் எகெயின் வந்து டென்சஸோட ரூல்ஸு என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரியெல்லாம் ஃபார்மட்ஸ் வருது கொஷின் பேப்பரோடது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து கொஷின்ஸ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். ஓகேவா? சமச்சீர் புக்கு எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். தென் டென்சஸ் செட் 2க்கு அப்பியர் ஆகணும். தென் அகெயின் செட் 3. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 2 செட் வந்து நான் PDF ஆகும், ஒரு செட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே. ஸோ எவ்ரி டெஸ்ட் இப்போ டென்சஸ் முடிஞ்சோடனே நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம், ஃப்ரேசஸ் முடிஞ்சோடனே ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே தான் இருப்போம். ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 3 செட்டாக வைக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 20 டெஸ்ட்டுக்கும் 60 டாபிக் வரும். இன்னும் 20 கூட கிடையாது, இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா சொல்லலாம். ஏன்னா ஹோமோஃபோன்ஸும் சென்டென்ஸ் பேட்டர்னும் ஒரே லைனாக சிலபஸில் கொடுத்துருக்கான். நான் அது ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பேட்ச்க்கு வேறு மாதிரி தான் இருக்கும் கொஷின் பேப்பர். நான் ஃபஸ்ட் பேட்சுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் ஜாயின். மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். இஃப் இன் கேஸ் என்னால் வீடியோஸே கொடுக்க முடியலனா கூட மெட்டீரியல் என்கிட்ட நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான் வந்து எனக்கு இன்னும் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன்னா அதையும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். மீது எல்லாமே அந்தந்த டெஸ்ட் டைமுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ கூட என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து வாய்ஸ் போயிட்டுருக்கு. வாய்ஸ் இன்னும் நான் வீடியோஸ் கொடுத்து முடிக்கல, பட் ஸ்டில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வாய்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஜெரன், இன்ஃபினிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் இது ஆரம்பிக்க போது மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நான் ஷேரும் பண்ணிட்டேன் என்னோட குரூப்புக்கு. ஓகே. ஸோ மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்து தான் படிக்க வைப்பேன். ஏன்னா நீங்கள் போய் ஒன்றா சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் வாய்ஸ். ஃபஸ்ட் இது பாருங்கள், கம்ப்ளீட் த பேசேஜ் பை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த பாசிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்பல். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த பேசேஜை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிவ் ஃபார்ம்ஸ் தான் நீங்கள் மாற்றி ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிவ் ஃபார்ம் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த வாட்டர் ஷுட் பி பாயில்ட் இன் அ வெசல். சரியா? ஸோ ஷுட் அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா அது ஆக்டிவ் ஃபார்ம். ஷுட் பி கேன் பி, மே பி அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாசிவ் ஃபார்ம். தென் டீ லீவ்ஸ் அண்ட் மில்க் ஷுட் பி ஆடட் டு த வாட்டர். ஓகேவா? ஷுட் பி. ஓகே. தி வெசல்ஸ் மஸ்ட் பி கவர்ட் வித் அ லிட். ஓகே. அடுத்து the tea dash and dash into the tubs. கப்ஸ்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட. the tea should be filtered and poured into the cups. ஓகே. filtered should be filtered. ஸோ past participle form of the verb வரது தான் passive voice, அதாவது form 3. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து sugar should be added and stirred. then
டீ ஷுட் பி சர்வ்ட் ஹாட். எல்லாமே பாருங்கள் அந்த பிபிபி வரும், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரும். நம்ம அதை தான் முக்கியமாக நோட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹியர் இஸ் அ ரெசிபி டு மேக் சாக்லேட் கேக் இன் ப்ரெஷர் குக்கர். ரீரைட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. ஸோ ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அதாவது பாசிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க லிட்டரலாக, இவ்வளோ தான். ஸோ கொஷின் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தி ஃப்ளோர் கோகோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர் இன் மிக்சிங் பவுல். இதை வந்து நம்ம எப்படி வந்து பாசிவ் ஃபார்மாக மாற்றி எழுதுறோம் அப்படின்னா த ஃப்ளோர் cocoa powder and baking powder are first shifted in a mixing bowl. இங்கே என்ன ஃபார்ம் வந்து எது வந்து நம்ம பாசிவ் ஃபார்மாக மாற்றிருக்கோம் அப்படின்னா ஆர் ஃபஸ்ட்டு ஷிஃப்டட். ஓகே, ஆர் நம்மளோட ஆக்டிவ் ஃபார்மில் பண்ணும்போது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஐ மேக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஷீ மேக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஆர் ஷிஃப்டட் அப்படிங்கிறதுல தான் க்ளூ வேர்டு. பை வந்தால் மட்டும்தான் பாசிவ் ஃபார்ம்னு நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி இங்கே யோசிக்கக்கூடாது. ஏன்னா போன வீடியோவில் தான் வந்து பையே இல்லாமல் எப்படியெல்லாம் பாசிவ் ஃபார்ம் வருதுங்கிறது ஒரு 5-6 எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்டாக? ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் 2. ஆட் பட்டர், சுகர், சால்ட், வாட்டர் அண்ட் வெனிலா அண்ட் பீட் த இன்க்ரீடியன்ட்ஸ் யூசிங் அ விஸ்க். ஸோ பட்டர், சுகர், சால்ட், வாட்டர் அண்ட் வெனிலா ஷுட் பி added and the ingredients must be beaten using a whisk. ஓகேவா? ஓகே, அடுத்து add the eggs and beat until it is smooth. ஸோ இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா the eggs must be added. ஆடுங்கிறது தான் அங்கே வேர்பு, அந்த வேர்பை இங்கே மாற்றி must be added and the batter must be beaten. beaten நினைக்கிறேன், beaten. ஓகேவா? ஸோ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து beaten until it is smooth. அடுத்து transfer the batter into the baking tin. இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா the batter must be transferred into the baking tin. ஓகேவா? ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் வேர்பு, மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மஸ்ட் பி, இங்கே ஒரு மஸ்ட் பி, இங்கே ஒரு மஸ்ட் பி, இந்த மஸ்ட் பி இந்த மாதிரிலாம் வருதுனாலே இந்த ஷுட் பி ஆடட் அந்த மஸ்ட் பி பீட்டன் இது எல்லாமே என்னது பாசிவ்க்கான ஒரு க்ளூ வேர்ட்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். Heat the pressure cooker covered with the lid but without the pressure for 3 to 4 minutes on high heat. Then place the cake tin in the empty cooker. Do not add water in the cooker. The pressure cooker must be heated. அந்த ஃபஸ்ட்டு கமாவோட நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ must be heated. It should be covered with the lid but without the pressure. Okay, it should be covered with the lid but without the pressure. It must be left for 3 to 4 minutes on high heat. Okay, the cake tin must be kept in the empty cooker. Okay, sorry, let not water be added in the cooker. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம மித்தது எல்லாமே ரொம்ப காமனாக இவ்வளோ பார்த்தது. இந்த கடைசியாக அந்த ஒரு லைன் பாருங்கள், do not add water in the cooker. இது எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? let not water be added in the cooker. let not water be added in the cooker. புரியுதா? ஏன்னா do not அப்படிங்கிறத let not அப்படின்னு மாற்றுவோம். இல்லை அப்படின்னா யுவர் ஆர்டர் டு, யுவர் ரெக்வஸ்டட் டு அந்த மாதிரி ஃபார்மில் கூட நம்ம மாற்றுவோம். இதுக்கெல்லாமே வந்து என்ன மாதிரி வந்தால் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரியே வந்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் தான் வாய்ஸுக்கு போய் பாருங்கள். அடுத்து க்ளோஸ் த lid without the pressure. Lower the flame and let it cook for about 30 minutes. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோன்னா let the lid be closed without the pressure. The flame must be lowered and it must be let to cook for about 30 minutes. Okay, so close the lid அப்படிங்கிறது வந்து let the lid be closed without the pressure அப்படின்னு மாறணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப 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 முக்கியமான கண்டென்ட். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்பியரே ஆகிடக்கூடாது வாய்ஸுக்கு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் 12th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்